السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் திருமலையின் தோற்றுவாய் என்று சொல்லப்படும் அல்-ஹம்து சூராவுடைய விளக்கத்தை நாம் கடந்த சில நாட்களாக அறிந்து வருகிறோம். அதில் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்றால் அதற்கு காரணம் என்ன? அவன் ரப்புல் ஆலமீனாக அகிலத்தினுடைய எஜமானனாக படைத்து பராமரிப்பவனாக இருக்கிற காரணத்தினால் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்பதை வரை நாம் பார்த்துவிட்டோம். அடுத்தபடியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய இன்னும் 2 தன்மைகளை அதை தொடர்ந்து தன்னுடைய அறிமுகத்தில் குறிப்பிடுகிறான். அதுல ஒண்ணு ரஹ்மான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அவன் ரஹ்மானாக இருக்கிறான். அடுத்து ரஹீம், ரஹீமாக இருக்கிறான். அப்ப ரஹீமாகவும் ரஹ்மானாகவும் இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாகவும் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் மொத்தமா அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ்னா எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு அர்த்தம். ரப்புல் ஆலமீன் சொன்னா ரப்புல் ஆலமீனாக இருக்கக்கூடிய உலகம் முடியாது. ரப்புல் ஆலமீனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அடுத்து ரஹ்மான் ரஹீம், ரஹ்மானாகவும் ரஹீமாகவும் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லி அடுத்த வசனம் ஆரம்பிக்கும். என்ன அரபு மொழி இலக்கணப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா ரஹ்மான் என்று சொல்லும் ரஹீம் என்று சொல்லும் ஒரு வேற்றுமையில் தான் பிறக்கிறது. ரெண்டுக்குமே அசல் மூலச்சொல் ஒண்ணுதான். ரஹ்மத் என்ற சொல்லில் இருந்து அல்லது ரஹீம ரே மீன் இது மூலச்சொல். இந்த ரே மீன் என்று சொல்லக்கூடிய ரஹீமே என்ற மூலச்சொல் ஒன்றுதான் ரஹ்மான் என்ற வடிவத்தில் ஒரு சொல் உருவாக்கப்படுகிறது. ரஹீம் என்ற வடிவத்தில் இன்னொரு சொல் உருவாக்கப்படுகிறது. அப்ப ரெண்டுமே ஒரு சொல்லில் இருந்துதான் பிறக்கிறது. ரஹ்மான் என்பதும் ரஹமத்து செய்யறவன் அர்த்தம். ரஹீம் என்று சொன்னாலும் ரஹமத்து செய்யறவன் அர்த்தம். ரஹ்மான் எந்த சொல்லிலிருந்து பிறக்கிறதோ அந்த சொல்லிலிருந்துதான் எது பிறக்கிறது. உதாரணமா எடுத்துக்கிறோமே, அன்பான வந்து சொல்றோம், அன்பு உடைய வந்துரும். ரெண்டுமே அன்புல இருந்து தான் பிறக்குது. அன்பானவன் என்று சொன்னாலும் அதனுடைய வேர் சொல் அன்பு தானே. அன்பு உள்ளவன் சொன்னாலும் அதனுடைய வேர் வந்து அன்புதான். அன்பு உடையவன் சொன்னாலும் அதனுடைய அசல் அன்புதான். அப்ப அன்பு என்ற சொல்லிலிருந்து எப்படி அன்பானவன் என்று ஒரு வார்த்தை, அன்பு உள்ளவன் என்று ஒரு வார்த்தை, அன்பு உடையவன் என்று ஒரு வார்த்தை அப்படியெல்லாம் எடுக்கிறோமோ அந்த மாதிரி தான் ரஹ்மத் என்ற சொல்லிலிருந்து ரஹ்மான் என்று ஒரு வார்த்தை, ரஹீம் என்று ஒரு வார்த்தையை உருவாக்குறாங்க. இப்ப தமிழ்ல இப்ப அன்புன்னு இருக்குது. அன்பு உள்ள வேண்டாலும் அன்பானவன் என்ன வேறுபாடு என்ன? ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்ப ரஹ்மானும் ரஹீமும் ஒரு சொல்லிலிருந்து வந்திருக்கு சொன்னா அப்ப ரெண்டு எழுதி சொல்லணும், ஒண்ணு சொல்லிட்டு போயிடலாமே. ரஹ்மானும் ரஹ்மத்தில இருந்துதான் வந்திருக்கிறது, ரஹீம் என்பதும் ரஹ்மத்தில இருந்துதான் பிறந்திருக்கிறது. ரெண்டுக்குமே மூலச்சொல் ரஹ்மத் ரஹ்மா என்பதுதான். அப்படி இருக்கும்போது ரெண்டு சொல்ல போட்டு எல்லாம் இது வேஸ்ட் பண்ணணும். ரஹ்மான சொன்னா அதுக்குள்ள எல்லாம் அழிஞ்சு போயிருமே. அது ரஹீம் மட்டும் ரஹ்மான்னா ரஹ்மத் செய்யறவன் அர்த்தம், ரஹீம்னால ரஹ்மத் செய்யறவன் அர்த்தம். ரஹ்மான் என்று சொன்னாலும் ரஹமத்து செய்யறவன் அப்படின்னு அர்த்தம், ரஹீம்னு சொன்னாலும் ரஹமத்து செய்யறவன் அர்த்தம். வார்த்தை தான் ரெண்டா இருக்கே தவிர ரெண்டுக்குமே ரஹமத்து செய்யறவங்கிற அர்த்தம் தான் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சொல்ல சொல்லாம எதுக்கு ரெண்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டா அந்த அதைத்தான் விளைவிக்கணும். மூலச்சொல் ஒன்னா இருந்தாலும் ரஹ்மத் என்ற வார்த்தை 2 அர்த்தங்களில் அரபு மொழியில் பயன்படுத்தப்படுகிறது. அதான் முக்கியமா கவனிக்கணும். ரஹ்மத் என்ற அந்த வார்த்தைக்கு 2 சொற்கள்ல 2 அர்த்தங்களில் அந்த சொல்லை அல்லாஹ்வே பல இடங்கள்ல குர்ஆன்ல பயன்படுத்துகிறான். ரஹ்மத்துங்கிற அந்த வார்த்தையை அல்லது ரஹ்மத்திலிருந்து பிறந்த வார்த்தையை சில இடங்கள்ல ஒரு அர்த்தத்துக்கு பயன்படுத்தலாம், வேற ஒரு இடங்கள்ல வேற ஒரு அர்த்தத்துக்கு பயன்படுத்தலாம். என்ன அர்த்தம் சொன்னா இப்ப ரஹ்மத் இறக்கம், இரக்கம் காட்டுதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். என்னன்னு கேட்டா அன்பு செலுத்துதல் அப்படின்னு ஒரு அர்த்தம். சில இடங்கள்ல இந்த ரஹமத்துங்கிற வார்த்தையை குர்ஆன்ல பாத்தீங்கன்னு சொன்னா இரக்கம்ங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும்.
சில இடங்கள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இரக்கம்ங்கிற அர்த்தத்துல வந்திருக்காது, அன்புங்கிற அர்த்தத்துல வந்திருக்கும். அன்புக்கு இரக்கத்துக்கு வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? தமிழ்லயே அன்பு என்பதற்கும் இரக்கம் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இரக்கம் இருக்குல்ல, இரக்கம் காட்டுவதற்கு அவன் மாமனா இருக்கணும், மச்சானா இருக்கணும், பொண்டாட்டியா இருக்கணும், புருஷனா இருக்கணும், பிள்ளையா இருக்கணும், சொந்தக்காரனா இருக்கணும் அவசியம் கிடையாது. தெருவில் வர பிச்சைக்காரன் கூட இரக்கம் காட்டுவோம். இரக்கம் காட்டுவதற்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அவசியம் கிடையாது. யாரு எவருன்னு தெரியாது, கொஞ்சம் தாகமா இருக்கு தண்ணி தாங்கன்னு கேட்பான், இறக்கப்பட்டு தண்ணி கொடுப்போம். சாப்பிட்டு 10 நாளாச்சுமா இந்தாடா போய் சாப்பிட்டுக்கிறான்னு கொடுப்போம். நீ எனக்கு மாமனா எனக்கு மச்சானான்னு கேட்டா கொடுப்போம், அப்படி கொடுக்க மாட்டோம். இரக்கம் காட்டுறது பரிதாபப்படுறது. இரக்கம் காட்டுறது என்று சொன்னால் பரிதாபப்பட்டு செய்யக்கூடிய அந்த உதவிகள் இருக்கு பாருங்க, அதை செய்வதற்கு எந்த விதமான சொந்தமோ பந்தமோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அன்பு செலுத்துவது என்பது, அன்பு செலுத்துவோமா, மனைவிக்கு ஒருத்தன் கொடுக்கிற சாப்பாடு பிச்சைக்காரன் கொடுக்கிற சாப்பாடு ரெண்டு ஒண்ணா? சாப்பாடு வேண்டா ரெண்டு ஒண்ணா இருக்கலாம், அது கொடுக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற உணர்வு ரெண்டுக்கு வேற. மனைவிக்கு கொடுக்கிறதுடைய விஷயம் வேற, அவனுக்கு கொடுக்கிற பிச்சைக்காரன் கொடுக்கிற விஷயம் வேறதான். மகனுக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுக்கிறான், சட்டை இல்லைன்னு ஒருத்தன் வந்து கேட்கும்போது தர்மமா ஒரு சட்டை எடுத்து கொடுக்கிறான், ஒரே தரத்தில் உள்ள சட்டையா கூட இருக்கு, அது கொடுக்கும்போது அவனுடைய உணர்வு எப்படி இருக்கும், இது கொடுக்கும்போது எப்படி உணர்வு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கும். செயல் ரெண்டு ஒண்ணா இருக்கும், ரெண்டும் சட்டை தான். இவனுக்கு ஒரு சட்டை அவனுக்கு ஒரு சட்டை கொடுக்குறான், இவனுக்கு அன்பையும் சேர்த்து குறைத்து கொடுக்குறான், அவனுக்கு வெறுமனே ஒரு இறக்கத்தை மட்டும் கொடுக்குறான், அன்பையும் சேர்ந்து கொடுக்கிறது கிடையாது. அப்ப நல்லவன் கெட்டவன் வேண்டியவன் வேண்டாதவன் என்ற பாகுபாடு இல்லாமல் செய்கிற ரஹ்மத்தை நம்ம அருள் என்று சொல்லலாம். அந்த ரஹ்மத்தை என்ன செய்யலாம்? அருள். அருள் செய்வது யாருக்கு வேண்டாலும் செஞ்சிடலாம். வேண்டியவர்களுக்கு மாத்திரமே செய்யக்கூடிய அருளை நம்ம அன்பு என்று சொல்லலாம். அதனாலதான் ஒரு சொல்லுக்கு அருளாளன் என்றும் ஒரு சொல்லுக்கு அன்புடையவன் அவங்க அர்த்தம் செய்யறாங்க. அது காலத்துல செஞ்சுட்டு வர்றாங்க, கரெக்டான அர்த்தம். ஒரு சொல்லுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ரெண்டு ஒரே வேறு சொல்ல பிறந்தாலும் ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தம் செய்வாங்கன்னு கேட்டா அளவற்ற அருளாளனும், இன்னொரு சொல்லுக்கு என்ன அர்த்தம் செய்வாங்கன்னு கேட்டா ரஹீமுக்கு நிகரற்ற அன்புடையவனும். அர் ரஹ்மான் என்று சொல்லும் பொழுது அளவற்ற அருளாளர் என்ன அர்த்தம்? நல்லவன் கெட்டவன் எல்லாம் பார்க்க மாட்டான், அல்லாஹ் இல்லைங்கிறானா அவனுக்கு சோத்தை கொடுப்பான். நீ யாரா உன்னையாண்டு நான் வணங்கணும்னு கேட்பான், அவனுக்கு மழை இறக்குவான். அப்ப நல்லவன் கெட்டவன் ஏத்துக்கிறாதவன் எல்லாம் பார்க்காம தொலைஞ்சிட்டு போறாங்கன்னு கொடுக்கறதுக்கு பாருங்க, அதுக்கு பேரு அருள், அதுக்கு பேரு இரக்கம், அதுக்கு பேரு கருணை, பச்சாதாபம், பரிதாபம். அதே நேரத்தில் நம்ம செலக்ட் பண்ணி நம்மளை மட்டும் சொர்க்கத்துக்கு அனுப்புவான நல்லவர்களை மட்டும், அது அன்பு எல்லாத்தையும் செய்ய மாட்டான். அப்ப ஒரு கட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் வேண்டியவங்களுக்கு மட்டும் அன்பு செலுத்துறவனா இருக்கலாம். இன்னொரு கட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வேண்டியவன் வேண்டாம்னு பார்க்க மாட்டாங்களாம். துன்யாவில் அப்படி இருக்கிறான் அல்ல, துன்யாவில் ஒரு ரஹ்மானா இருக்கலாம், ஆகிரத்துல ரஹீமா தான் இருக்கலாம். துன்யாவை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் எப்படி இருக்கான்னு கேட்டா நமக்கும் சோறு தர்றான், அல்லாஹ் இல்லைன்றாலும் சோறு தர்றான். நல்ல செயல் செய்யறவனுக்கு, சினிமா கூட்டம் நிற்கிறவனுக்கு சோத்தை கொடுக்குறான், பள்ளிவாசல்ல நிற்கிறவனுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? சோறு கொடுக்குறான். கட்டி வாங்கி ஹராமா சம்பாதிக்கிறவனுக்கு சோத்தை கொடுக்குறான், ஹலாலான முறையில் வியாபாரம் பண்ண அவனுக்கு சோறு கொடுக்குறான் அல்ல. அப்ப துன்யாவை பொறுத்த வரைக்கும் யாருன்னா வாங்கிக்குவான், நல்ல வாங்கி கட்ட வாங்கி வேண்டியவனாரு வேண்டாவனாரு ஏத்துக்கிட்டவனாரு ஏத்துக்கிறாவனாரு சூடனாரு கொள்ளக்காரனாரு கூட இறக்கம் காட்டடா அப்படின்னு சொல்லி துன்யாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அருள் காட்டுகிறான், எல்லாத்துக்கும் அருள் காட்டுகிறான். ஆகிரத்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடையாது. நீ என்ன செஞ்ச, நீ ஒழுங்கா நடந்தியா, ஏன் சொல்ல கேட்டியான்னு அப்படி பிரிச்சு எடுத்து சில பேருக்கு மட்டும் அன்பு காட்டுறான், மற்றவங்க அன்போடு விட்டுறான். அப்ப இந்த ரஹ்மத்துங்கிற அந்த வார்த்தையை அல்லாஹ் ரெண்டு விதமா யூஸ் பண்ணாங்க. வசனத்தை நீங்க தெரிஞ்சுக்க, நிறைய வசனங்கள் எல்லாம் சொல்றான். ஒரு இடத்த பாருங்க, இப்ப 756 அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ரஹ்மத்தி வசிஅத்துக்குள்ள செய்யும், எனது ரஹ்மத், ரஹ்மான்ல இருந்து பிறந்தான ரஹ்மத்து, அதனால ரஹ்மத்து ரஹ்மான்லாம் ஒரே சொல்லுதான். ரஹ்மத்தி எனது ரஹ்மத்து வசிஅத்துக்குள்ள செய்யும், எல்லா பொருள்களை விடவும் விசாலமானது, இருந்தது. அஞ்சு நடக்கிற மக்களுக்காக நான் அதை பதிவு செய்து வைத்திருக்கிறேன். ஜகாத் கொடுக்கிற மக்களுக்காக, உள்ளதீனஹும் பிஆயாத்தினா யூமினூன், நமது வசனங்களை நம்புகிற மக்களுக்காக அதை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். என்னுடைய ரஹ்மத்தை நான் யாருக்காக வச்சு பாக்கிய வச்சுட்டு இருக்கிறேன் கேட்டா நல்லவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இது என்ன அர்த்தம்? எந்த ரஹ்மத்து? இது அன்புதான். நல்லவங்களுக்கு மட்டும் தர்றாங்களா? என்னுடைய ரஹ்மத்தை ஜகாத் கொடுக்கிறவனுக்கும் நம்பிக்கை கொள்றவனுக்கும் என்னை பயந்து நடக்கிறவனுக்கும் நான் எழுதி வைத்திருக்கிறேன் அப்படின்னு
அப்படின்னு 756 சொல்றாங்க. இந்த ரஹமத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா அருள்ங்கிற அர்த்தம் கிடையாது, அன்போட சேர்ந்த அருள் அர்த்தம். அன்பு, என்னுடைய அன்போடு நான் கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்பு அருள் இருக்கு பாருங்க, அந்த விஷயத்தை தான் இந்த ரஹமத்து குறிக்கிறது. இப்படி அர்த்தத்துல வருது. அதே மாதிரி வந்து 2வது அத்தியாயம் பக்ராவுல 156 157 வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல சொல்லக்கூடிய அருள் யாருக்கு மேல நல்லவங்களுக்கு மட்டும்தான். என்ன சொல்றான் அல்லாஹ், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன், அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வார்கள். நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால், ஒரு துன்பம் ஏற்படுமானால் என்ன சொல்வார்கள் நல்லவர்கள்? இன்னா லில்லாஹி, நாங்களே அல்லாஹ்வுக்கு உரியவர்கள் தான், இன்னா இலைஹி ராஜிஊன், அவனுக்கு தான் நாங்களே போக போறோம். தகப்பனார் மொத்தா போயிட்டாரு, அந்த தகவல் கிடைக்குது, உடனே நம்ம என்ன சொல்லணும்? அவர் மட்டுமா அல்லாஹ்ட்ட போயிட்டாரு, நானும் அல்லாஹ்வுக்கு ஆள் தான், நான் தான் போக போறேன் அப்படின்னு நம்மளை திடப்படுத்திக் கொள்வது. நாமளே அல்லாஹ்வுக்கு உரியவர்கள் தான், அவர் மூலமா நம்ம தான் போக போறோம் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் தான் நல்லவர்கள் சொல்லிட்டு உலாயிக்க அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ரஹமத்து இருக்கிறது. இந்த ரஹமத்து என்ன? மறுமையில இதற்கான பரிசு அவர்களுக்கு அன்போடு நான் கொடுப்பேன் அர்த்தம். அப்ப அன்போடு நான் பரிசு கொடுப்பேன், அன்போடு தருகிற பரிசு அர்த்தத்துல ரஹமத்துங்கிற வார்த்தையை 156 157 அல்லாஹ் பயன்படுத்தி காட்டுகிறான். அதே மாதிரி 218 எடுத்து பாத்தீங்கன்னா இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாஜரு வஜாஹது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் போர் புரிகிறார்களோ அவர்கள் உலாயிக்க யர்ஜூன ரஹ்மத்தல்லாஹ், அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு எதிர்பார்க்க முடியும். இந்த சோறு மழையை தண்ணீரை ரிசுக்கு சொல்லலைங்க, அது எல்லாத்தையும் கொடுக்கலாம். அல்லாஹ் ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில யார் வந்து ஜிஹாத் செய்கிறார்களோ அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள். அங்க அன்போடு தருகிற பரிசு அர்த்தம். இந்த ரஹமத்துக்கு என்ன அர்த்தம்? அன்போடு தருகிற பரிசு என்ற கருத்தில் அதை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். 107 அல்லாஹ் சொல்லுகிறான், வம்மல்லதி நபியம்மத்து உஜூஹும், யாருடைய முகம் மறுமையிலே வெள்ள விளையாண்டு பிரகாசிக்கிறதோ அங்க வந்து பிறப்பு அடிப்படையில் கிடைச்ச நிறம் அங்க கிடைக்காது. மறுமை நாள்ல வந்து சில பேர் வெள்ளையா இருப்பாங்க, சில பேர் கருப்பா இருப்பாங்க. இது எந்த அடிப்படையில் தீர்மானிக்கிறதுனா மரபணுக்களோ ஜீன்களோ தீர்மானிக்காது, செயல்கள் தீர்மானிக்கும். நல்லவர்களா வாழ்ந்தவர்களுடைய மூஞ்செல்லாம் பளிச்சுட்டு இருக்கும், கெட்டவர்களா வாழ்ந்தார்கள் சொன்னா அவங்களுடைய மூஞ்சி கருப்பா போயிடும். இந்த உலகத்துல ஒரு வெள்ளையா இருந்தாலும் கருப்பாத்தான் இருப்பாரு, நல்லவரா வாழ்ந்த உலகத்துல கருப்பா இருந்தாலும் சரி அங்க பழிந்து பிரகாசிக்கக்கூடியவரா இருப்பாரு. மறுமை நாள்ல யாருடைய முகம் வெள்ளை விளையாண்டு பிரகாசிக்கிறதோ பதி ரஹமத்தில்லா, அவங்க அல்லாஹ்வுடைய ரஹமத்துல இருப்பாங்க. இந்த ரஹமத்துக்கு என்ன அர்த்தம்? பிரத்யேகமாக அன்போடு கொடுக்கக்கூடிய பரிசு அர்த்தம். அந்த பரிசு அவர்கள் பெறுவார்கள். நல்லவங்களுக்கு மட்டும் செய்யறதாக சொல்றாங்க. இதெல்லாம் யாருக்கு வந்து கேட்டா நல்லவங்களுக்கு மட்டும் செய்யக்கூடிய கருணையை ரஹமத் என்ற வார்த்தையை போட்டு அல்லாஹ் என்ன செய்யலாம் இந்த இடத்துல யூஸ் பண்ணுகிறான். இதே மாதிரி 175 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், அம்மல்லதீன ஆமனு பில்லாஹி வஅத்தஸமு பிஹி, அல்லாஹ்வை நம்பி யார் அவனை பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ ஃபஸயுத்ஹிலுஹும் ஃபீ ரஹ்மத்தின் மின்ஹு, தனது ரஹமத்தில் அவர்களை அல்லாஹ் நுழைக்கிறான். எந்த ரஹமத்திலே சொல்ற அங்க பரிசு அன்போடு அல்லாஹ் நல்லவங்களுக்கு செலக்ட் பண்ணி தருவாங்க இல்லையா, அது ரஹமத் என்ற வார்த்தையால் சொல்லி காட்டுகிறான். 175 6:16 அல்லாஹ் சொல்கிறான், மன் யுஸ்ரஃப் அன்ஹு யௌமைஇதி, யாருக்கு அந்த நரகத்தின் வேதனையை விட்டு யார் காக்கப்படுகிறார்களோ ஃபகத் ரஹிமஹு, அவருக்கு தான் அல்லாஹ் ரஹமத் செய்து விட்டான். யாரு நரக வேதனையில் அன்றைக்கு காக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் ரஹமத் செய்து விட்டான் என்று இந்த ரஹமத்துங்கிறது நல்லவங்களுக்கு செய்கிற பரிசு, நல்லவங்களுக்கு வழங்குற பரிசு என்ற கருத்தை 6:16 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 9:21 அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, அல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ ஸபீலில்லாஹி பிஅம்வாலிஹிம் வஅன்ஃபுஸிஹிம், நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் செய்து தங்களுடைய உடலாலும் பொருளாலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் வந்து அறப்போர் செய்கிறார்களோ அவ்வளவு தரஜத்தின் இந்த அல்லாஹ்விடத்தில் மகத்தான பதவிக்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யுபஷ்ஷிருஹும் ரப்புஹும் பிரஹமத்தின் மின்ஹு, ரப்பு வந்து அவர்களுக்கு தன்னுடைய ரஹமத்தை பற்றி நற்செய்தி சொல்கிறான். இந்த ரஹமத்து பிச்சைக்காரனுக்கு கொடுக்கிற தர்ம மாதிரி உள்ள ரஹமத்து இல்ல, நல்லவனா நமக்கு வேலை செஞ்சு நம்ம சொல்ல கேட்டு நம்முடைய அன்பை பெற்ற பிறகு நம்மகிட்ட பரிசு வாங்குவான அந்த பரிசு கொடுக்கும்போது இருக்கக்கூடிய ரஹமத், அன்போடு கூடிய பரிசு. அதை சொல்லுகிற வார்த்தைக்கு வந்து 9, 20, 21 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 9:71 71 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒரு மூமினூன ஒரு மூமினாத்து பாலுகும் அவுலியாவு பாலு, மூமினான ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்களாக இருக்கிறார்கள். யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்கள், தீமையை விட்டு தடுக்கிறார்கள். யுகீமுன ஸலாத், தொழுகை நிலைநாட்டி, யுத்தூன ஸகாத், ஸகாத்தை கொடுக்கிறார்கள். யுகீமுன அல்லாஹ் வ ரசூலா, அல்லாஹ்வுக்கு ரசூல் கட்டுப்படுகிறார்கள். உலாயிக ஸயர்ஹமுஹுல்லாஹ், அவர்களுக்கு
ரஹ்மத் செய்வான். எந்த ரஹ்மத்து? இந்த துன்யாவுல செய்யற ரஹ்மத்தா? இல்ல, நல்லவங்களுக்கு மட்டுமே சிறப்பாக செய்யக்கூடிய மறுமை ரஹ்மத்தை பற்றி அல்லாஹ் இங்க குறிப்பிடுகிறான். 999ல 9 இருக்கிற மாதிரி 999லையும் இதே கருத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 40வது அத்தியாயம் 9வது வசனத்திலையும் சொல்கிறார். இந்த வசனங்கள்ல எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ரஹ்மத்துங்கிற வார்த்தை யூஸ் பண்றான், பிரத்யேகமான அன்புக்கு யூஸ் பண்றான். அன்போடு நல்லவங்களை அப்படி சேர்த்து பண்ணி அவங்களுக்கு மட்டும் கொடுக்கணும் ஒரு பரிசு, அந்த பரிசுக்கு ரஹ்மத்துங்கிற வார்த்தையை யூஸ் பண்றான். அப்ப ரஹ்மத்துக்கு இப்போ ஒரு அர்த்தம் இருக்குது. சரி, அதே மாதிரி இந்த ரஹ்மத்துக்கு நல்லவன் கெட்டவன் கலவை கூறிக்கலாம் அல்லாஹ் செய்யறான் பாருங்க, அந்த அர்த்தமும் இருக்குது என்பதற்கு ஆதாரம் இருக்குது. அது என்ன இருக்குன்னு கேட்டா 6:133 அல்லாஹ் சொல்றான், ஒரு ரப்புக்குள் கனியுர் ரஹ்மா, உன்னுடைய ரப்பு எஜமான் ரஹ்மத்துக்குரியவன், ஹுர் ரஹ்மா, ஹுர் ரஹ்மதி, ரஹ்மத்துக்குரியவனாக இருக்கிறார். அவன் நாடினால் உங்களை அழித்துவிட்டு ஒரு மின்பாதிக்கும் ஆயசா, அவன் நாடிய வேறு படைப்பு படைத்து விடுவான். உங்களை எல்லாம் அழிக்காம விட்டு வச்சு விடுறது ரஹ்மத்தான் காரணம். இது யாரை விட்டு வச்சுக்கிறான்? கெட்டவன் உள்ளது. கெட்டவன் துன்யாவில் அல்லாஹ் சொல்றான், அவன் ரஹ்மத்து உள்ளவன். ரஹ்மத்து உள்ள காரணத்தினாலதான் நீங்க ஏற தப்புக்கெல்லாம் உடனே நாசமாக்காம விட்டு வச்சிருக்கிறான். அவன் ரஹ்மத்து உள்ளவனா இல்லைன்னு சொன்னா ஒரு கட்டளை மீறினவனே அழிச்சுக்கிட்டு வேற ஆளுக்கு நான் படிச்சுக்கணும். நம்மளை படிச்சாங்க எவ்வளவு அக்குவம் பண்றோம், எவ்வளவு அநியாயம் பண்றான் மனுஷன், அழிச்சுட்டு வேற ஒரு படைப்பெல்லாம் படிக்கிறானா பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அது காரணம் என்ன? ரஹ்மத்தான் காரணம், அன்பா காரணம், இறக்கம் காரணம். இந்த கிழக்க மேல அன்பு சொல்றான்ல, சூட மேல, கொள்ளக்கார மேல, ஐக்கியம் பண்றவன் மேல, அல்லாஹ் இல்லைன்னு சொல்ற மேல அன்பா வச்சிருக்கான்ல, இறக்கம் பார்ப்போம் நாளைக்கு கூட பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இறக்கம்ங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது தவிர அன்புங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படவில்லை. அதே மாதிரி 18வது அத்தியாயம் 58வது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான், ஒரு ரப்புக்கள் கஃபூர் ரஹ்மா, உன்னுடைய இறைவன் மன்னிக்கக்கூடியவன், ரஹ்மத்துக்குரியவன். பிமா கசபு, இவர்கள் செய்த தப்புக்காக வேண்டி அல்லாஹ் தண்டிப்பதாக இருந்தால் அஜ்ஜலஹும் அல்லதா, உடனே அவசரமாக அவர்களை வேதனையை விரைவாக கொண்டு வந்திருப்பான். ஆனாலும் அவனுக்கு வாக்களிச்சிருக்கான், டயத்தை கொண்டு வச்சிருக்கான். ஏன்? இறக்கப்பான் செய்யறாங்க, பார்ப்போம் நாளைக்கு இருந்தாலும் பார்ப்போம், நாளைக்கு இருந்தாலும் பார்ப்போம், அடுத்த வருஷமாச்சும் நல்லவன் ஆகலான்னு பார்ப்போம், கிழவனா பிறகா திருந்தான்னு பார்ப்போம், ஆனா கடைசியா திருந்து சாவரான்னு பார்ப்போம்னு இறக்கப்படுறாங்க. அன்போடு வச்சுக்கிறது இல்ல. இங்கே செய்யற அயோக்கியத்தனம் பண்றவனை எல்லாம் அந்த அயோக்கியத்தனத்திற்காக வேண்டி எல்லாம் அழிக்காமல் விட்டு வச்சுக்கிற காரணம் என்னன்னு கேட்டா அவனிடத்துல இருக்கிற இறக்க குணம் தான் அர்த்தம் செய்யணும். அன்புன்னு செய்ய முடியாது. கெட்டவன் மேல அன்பு வச்சுட்டா விட்டு வச்சிருக்கிறான், பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லி ஒரு பரிதாபப்பட்டு விட்டு வச்சிருக்கிறான் அப்படிங்கிற கருத்தை இங்க தருகிற 18:58. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் 41:50 சொல்றான், வலையின் அதற்குனாக ஒரு ரஹ்மத்தன், மனிதனுக்கு நாம் ஒரு ரஹ்மத்தை சுவைக்க செய்யும் பொழுது முன்பாது லர்ரா மசத்தது, அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு பிறகு நம்முடைய ரஹ்மத்தை அவனுக்கு நாம் கொடுத்தோமையானால் இது எனக்கு உரியது என்று அவன் சொல்லுகிறான். என்ன எனக்காகத்தான் கிடைத்திருக்கிறது, என்னுடைய தகுதியினால் கிடைத்திருக்கு என்று சொல்லுகிறான். இது எதாவது சொல்லி காட்டுறான், கெட்டவனுக்கு சொல்றான். காசு வந்துட்டா, பதவி வந்துட்டா, செல்வம் வந்துட்டா, செல்வாக்கு வந்துட்டா என்ன சொல்றான், எனக்கு கொண்டு கிடைச்சதுங்கிறான். அப்ப அது ரஹ்மத்துங்கிற வார்த்தையை நல்லா கொடுத்துக்கிறான். ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய பல வீட்டுகள், அந்தஸ்து, செல்வாக்கு, செல்வம் இவையெல்லாம் ரஹ்மத்துங்கிற வார்த்தையை கொண்டு எல்லாம் குறிப்பிடுகிறான். இது அன்பு கிடையாது. அதே மாதிரி எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா இதே கருத்துல 42-48 சொல்றான், அதற்கு இன்சானம் என்ன ரஹ்மத்தன், நம்மிடமிருந்து ஒரு மனிதனுக்கு ரஹ்மத்தை நாம் கொடுத்தால் பரிசபிகா, அதை கொண்டு அவன் மமதை கொள்கிறான். ஒயும் குசிபுகம் செய்யாற்றும், அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விடுமையானால் விமா கத்தமத் ஐதீகம், அவன் செய்த தீவினையின் காரணமாக துன்பம் ஏற்பட்டு விட்டால் பையன்கள் இன்சான கபூர், மனிதன் நன்றி கட்டவனாக மாறிவிடுகிறான். இது யார் சொல்றான்? பொதுவாக மனிதனுக்கு எல்லாம் செய்யக்கூடிய அருளை, இரக்கத்தை, மலையை, ரிசுக்கை, செல்வத்தை, செல்வாக்கை எல்லாம் ரஹ்மத் என்ற வார்த்தையால் எல்லாம் குறிப்பிடுகிறான். அப்ப ரஹ்மத்துக்கு பச்சாதாபங்கிற அர்த்தம் இருக்கிறது, கருணைங்கிற அர்த்தம் இருக்கிறது. இந்த உலகத்தில் இறக்கப்பட்டு கொடுக்கக்கூடிய, அன்போடு கொடுக்கறதில்லை, போனா போதும் இறக்கப்பட்டு கொடுக்கக்கூடிய பாக்கியங்களை எல்லாம் ரஹ்மத்துங்கிற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் சொல்லுகிறான். இதே கருத்து 10:21 அல்லாஹ் சொல்லுகிறான், 11:9 அல்லாஹ் சொல்லுகிறான், 23:75 அல்லாஹ் சொல்லுகிறான், 30:33 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், 30:36 சொல்றான். இதெல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா உலகத்துல நல்லவன் கெட்டவன் பார்க்காம கொடுக்கிற பணம், காசு, செல்வம், செல்வாக்கு எல்லாம் ரஹ்மத்துல்லாஹ் கொடுக்கணும். இந்த வசனங்கள்ல எல்லாம் பணம், செல்வம், செல்வாக்குகளை எல்லாம் ரஹ்மத்துங்கிற வார்த்தையால் குறிப்பிடுகிறான். இந்த பணம் காசுகள் அன்புக்காக தருவதல்ல,
இந்த உலகத்துல யாரெல்லாம் பணக்காரனா இருக்கான் அவன் அல்லாவுடைய அன்பு பெற்றவன் கிடையாது. இந்த உலகத்துல யார் ஏழையா இருக்குன்னு அவன் அல்லாவுடைய கோபத்துக்குள்ளவன் கிடையாது. இது அன்புக்கு தர்றது இல்ல, தொலைஞ்சு போகுதுன்னு தர்றது. அந்த மாதிரி தரக்கூடிய பாக்கியங்களை கூட அல்லாஹ் ரஹ்மத் என்ற வார்த்தையில சொல்லுகிற காட்சியை பார்க்கணும். அதே மாதிரி மழை இறக்குனால மழை நல்லவன் கிட்டவன் பார்த்துட்டு அல்லா தர்றான் இல்ல, கெட்டவனா இருக்கிற ஊரில் கூட கொட்டுன்னு கொட்டும். நல்லவர்களா வாழ்ற பகுதியே காஞ்சி வறட்சியை தாண்டவம் ஆடும். சோச்சு பார்ப்பான் அல்ல, கொடுக்கும் ஜோதிப்பான், எடுத்தும் ஜோதிப்பான். அப்ப மழையை பற்றி எல்லாம் பேசும் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒவ்வொரு ரைசர் அவன்தான் மழையை இறக்குகிறான். முன்பாதிமா கணக்கு அவர்கள் நம்பிக்கை இழந்த பிறகு மழையை இறக்குகிறான். ஒரு இம்சிறு ரஹ்மத்தஹு தன்னுடைய ரஹ்மத்தை பரவ செய்கிறான். மழை ரஹ்மத்துங்கிறான். இந்த மழை நல்லவன் கிட்டவன் பார்த்தா மழை பெய்யும் போது கெட்டவன் வயல்லாம் காஞ்சி போய் நல்லவன் வயல்ல மட்டும் போட்டு போயிருமா? அப்படி இருக்காது. நல்லவங்க ஊரா தேர்ந்தெடுத்து பேஞ்சு விட்டு கெட்டவங்க இருக்கிற ஊரா போயிருமா? அப்படி போயிடுமா? அல்லது பெயர் தண்ணீரெல்லாம் நல்லவங்க வீட்டு மட்டும் நிலத்தடி இறங்கி கெட்டவங்க வீட்டுல இறங்காம போயிருமா? இன்னும் நல்லவன் கெட்டவன் பார்த்து செய்யற வேலை கிடையாது. மழைங்கிறது எல்லாத்துக்கும் நாய் பண்ணிக்கு கூட மழையுடைய பயன் கிடைக்கும், மனுஷனுக்கு தான் கிடையாது. அந்த பாரபட்சம் இல்லாமல் உயிரினங்கள் சொல்லி எல்லாம் கொடுக்கிறான் பாருங்க. அதே ரஹ்மத் என்ற வார்த்தையால் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 30-36 சொல்கிறார், 42-28 சொல்கிறார், 7-57 சொல்கிறான், 25-48 சொல்றான், அதே மாதிரி 27-63 சொல்றான், 30-46 இதெல்லாம் மழையை ரஹ்மத் என்று சொல்றான். இந்த வசனங்கள் எல்லாம் மழையை ரஹ்மத் என்ற வார்த்தையில சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இரவு பகல் மாறி மாறி வருது. வரலன்னு என்ன இருக்கு? புது ரஹ்மத் இல்லையாது. எப்ப பார்த்தாலும் இரவா இருந்தா என்ன ஆகுது? மண்டலா போயிடும், செத்து போயிடும். எப்ப பார்த்தாலும் பகலா இருந்தாலும் நமக்கு தாங்க முடியாது. அப்ப இரவு பகல் மாறி மாறி வர செய்வதற்கு பாருங்க, அது கூட என்னுடைய ரஹ்மத்தில் உள்ளதுங்கிறான். அப்ப இரவு பகல் நல்லவன் மட்டும் இரவு பகல் கரெக்டா கெட்டவனுக்கு எப்ப பார்த்தாலும் பகலவா இருக்குதா? இந்த ரஹ்மத் என்ன ரஹ்மத்து? இது பொதுவா உள்ள எல்லாத்துக்கும் உள்ளது. இரவு பகலை ஒன்றும் ரஹ்மத்துக்கு ஜஅலலக்கும் லைல வன்னஹார், இரவையும் பகலையும் ஏற்படுத்தி இருப்பதும் அவருடைய ரஹ்மத்தில் உள்ளதுதான். அப்ப இரவு பகலை மாற்றி நமக்கு தந்திருக்கான அல்லாஹ் ரஹ்மத்தை. இந்த ரஹ்மத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, அருள் என்ற அர்த்தம் செய்யணுமே தவிர இறக்கம் அர்த்தம் செய்யணுமே தவிர அன்பு செலுத்தணும். இரவு பகல் மாறி மாறி வரணும்னு நினைக்க கூடாது. அன்பு செய்யற செயலுக்கு அவர்கள் நடவடிக்கைக்காக எல்லாம் கொடுக்கிற பரிசுதான் அன்புங்கிறது. அதே மாதிரி என்ன செய்யறான்னு கேட்டா, மழையினால் பேசக்கூடிய பயிர்களை முளைக்க செய்வது, செழிப்பாக்குறது, இதெல்லாம் கூட ரஹ்மத்து என்று 30வது வசனம் 30வது அத்தியாயம் 50வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டணும். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, ரஹ்மத்துங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் குர்ஆனிலே இருக்கிறது. ஒரு அர்த்தம் நல்லவங்களுக்கு எல்லாம் மறுமையில கொடுப்பான பரிசு, கெட்டவனை எல்லாம் பார்த்து உடைச்சி அவனை எல்லாம் வேதனைப்படுத்திட்டு இவர்களுக்கு மட்டும் அள்ளி கொடுப்பான கணக்கு வழக்கு இல்லாம அதை ரஹ்மத்து என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அர்த்தம் ரஹ்மத்துக்கு இருக்கிறது. துன்யாவுல அல்லாஹ் நல்லவன் கெட்டவன் பார்க்காம வேறு கொடுக்குறான் பாருங்க. நல்லவன் கெட்டவன் பார்க்க மாட்டான், அவன் பார்த்து அள்ளி கொடுத்துட்டே இருப்பான். அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அருள்களையும் ரஹ்மத்துங்கிற வார்த்தையால் அல்லாஹ் கொடுக்குறான். அப்ப ரஹ்மத்துக்கு 2 அர்த்தம் இருக்கிறதுனாலதான் ரஹ்மான் என்பதும் ரஹீம் என்பதும் ஒரே சொல்லில் இருந்து பிறந்தாலும் அது ஒரு அர்த்தத்தை சொல்கிறது, இது ஒரு அர்த்தத்தை சொல்கிறது. 2 வார்த்தை வேஸ்டா போடல. அதுக்காக நம்ம விளக்கணம் சொல்லி காட்டுறோம். அல்லாஹ் அன்புடையவன் அன்பானவன் 2 வார்த்தையை போடணும்னு நம்ம நினைக்க கூடாது. 2மே ரஹ்மத்திலிருந்து பிறக்கிறது. ஒரு ரஹ்மத்து எதை சொல்லுதுன்னு கேட்டா அருள் செய்வதை சொல்கிறது, இன்னொரு ரஹ்மத்து எதை சொல்லுதுன்னு கேட்டா அன்பு செலுத்துவதை சொல்கிறது. இப்ப ரஹ்மான் ரஹீம் 2மே அரபு மொழியில சொல்வதாக இருந்தால், அது இலக்கணத்தில் சொல்வதாக இருந்தால் அது சூப்பர்லேட்டிவ் டிகிரிமாங்க. இலக்கணத்தில் அந்த வார்த்தை இருக்கு பாருங்களேன். அதாவது சும்மா அன்பு செலுத்துறோம் இல்ல, அளவு இல்லாம அன்பு செலுத்துறோம், அதாவது சூப்பர்லேட்டிவ். அதுக்கு மேல ஒண்ணு கிடையாது, அதுக்கு மேல ஒண்ணு கிடையாதுங்கிற நிலையில உள்ளதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு அரபு மொழியில. ஆங்கிலத்தில் தமிழ் மொழியில அது மாதிரியான வார்த்தை இருக்கிற மாதிரி தெரியல, அது மாதிரியான சொல்லு இல்ல. அரபு மொழியில ஆங்கிலத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, உதாரணமா சாப்பிடுறவன் இருக்குது, இது ஒரு சொல்லு. உலகத்தில் அவன் தான் ரொம்ப சாப்பிடுவான். அவனுக்கு சொல்வதற்கு ஒரு வார்த்தை இருக்கான்னா நமக்கு வார்த்தை கிடையாது. இப்படிதான் சொல்லணும், சொல்வதா இல்லை. எப்படி சொல்லுவான்? உலகத்திலே ரொம்ப அதிகமா சாப்பிடுவான்னு சொல்லணும். தமிழ்ல நம்ம சொல்ல நினைச்சோம்னு சொன்னா சாப்பிடுறவன் இது ஒரு சொல்லு. இருக்கிறதுல அவன் தான் ஜாஸ்தி சாப்பிடுவான். ஒரு 25 லிட்டர் அடிப்பான்னு வைங்களேன். அப்படி அடிச்சான்னு சொன்னா 25 லிட்டர் அரிசி சாப்பிட்டான்னு சொன்னா இவன் தான் உலகத்தில் அதிகமா சாப்பிடுவான்னு சொல்லுவான். இந்த அதிகமா உலகத்தில் அதிகமா சாப்பிடுறவன் என்று காட்டுவதற்கு தனி சொல்லி எதுவும் இருக்கான்னு கேட்டா நம்ம மொழியில கிடையாது. அரபு மொழியில அப்படி இருக்குல்ல. அரபு மொழியில ஆக்கணும்னா சாப்பிடுறவன், அக்கான் அந்த வார்த்தை ஒரு தேசம் மாத்திக்கிட்டாங்கன்னு கேட்டா அவன் தான் சாப்பிடுற அவன் அறிக்கையில சாப்பாடு ராமங்கிறாங்கல்ல. அந்த மாதிரியான சாப்பாடு ராம ஒரு இலக்கியத்தினால் ராமன் ஒரு இருந்திருப்பான். அதனால அந்த சொல்ல பயன்படுத்திக்கிறாங்க. அந்த மாதிரி அர்த்தம் வந்துடும்.
அதே மாதிரி அரபு மொழியில ரஹ்மான் என்ற அந்த வடிவம், ரஹ்மான் என்ற வடிவமும் ரஹீம் என்ற வடிவமும் எதுக்குள்ள வடிவம் கேட்டா அது சூப்பர்லேட்டிவ் அந்த கருத்தை தரக்கூடியது. வெறுமனே அருள் செய்யறவன் இல்லை, அதுக்கு அந்த சூப்பர்லேட்டிவ் அர்த்தம் இருக்கிறதுனாலதான் உன்னில அளவற்றேன்னு சேர்த்துக்கிட்டோம், இன்னொன்னு நிகரற்றேன்னு சேர்த்துக்கிட்டோம். சூப்பர்லேட்டிவா இருப்ப அருளாளன் என்று சொன்னா நானும் என் பிள்ளைக்கு நான் அருள் பண்ணலையா? யார் அருளாளன் இல்ல, எல்லா அருளாளன் தானுங்க. நீங்க ஒரு பின்னாடி சைடு எடுத்துக்கிட்டு அருள் செய்வீங்க, அருள் தான் இறக்கணும். காரணம் பிள்ளை மூத்த அப்புறம் அருள் அருள் தானது. அப்ப அருள் எல்லாத்தையும் இருக்குது. அவன் அருள் எல்லாம் வேணா கொடுத்தா இருக்கான். சில பேர் நாலு தன்னுடைய பிள்ளைக்கு மட்டும் செய்வான், சில பேர் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சேர்த்து அருள் பாடுவான், சில பேர் கொஞ்சம் தாராளமா செய்வான். ஆனா இல்லைன்னு சொல்ல யாரையாவது எல்லாருமே அருள் பண்றோம். அப்ப அருளாளன் சொன்னால் அல்லாஹ்வுக்கு நிஸ்பத் ஆகாது. நானும் தானே அருளாள, நீ தானே அருளாளன் வந்துடும். அதுக்குதான் அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா அவனுக்கு சூட்டும் பொழுது சூப்பர்லேட்டிவ்ல வார்த்தை போட்டு விடுறான். அதுக்கு அர்த்தம் என்ன? அளவற்ற அருளாளன். அருளாளன் தான் உன் அருளுக்கு அளவு இருக்குல்ல, எவ்வளவு கொடுத்துருவ? 1 கோடி ரூபாய் அவன் இருந்தா அவ்வளவு கொடுத்துருவ, அள்ளி கொடுத்துருவியா? 1 லட்சம் ரூபாய் டெய்லி வருமானம் வந்தா அதுல 90,000 வருமானம் கூட்டி கூட்டி வச்சிருப்ப. திங்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் போதும்னு சொன்னாலும் 2 லட்சம் ரூபாய் நீ கூட்டி கூட்டி வைப்ப. டெய்லி கூட்டி கூட்டி சேர்த்து வைக்கணும். அப்படிப்பட்டவங்க நம்ம படைக்கப்பட்ட நம்ம எல்லாம் ஒரு 10 பேருக்கு கொடுப்போம், 100 பேருக்கு கொடுப்போம், வாங்கன்னு சொல்லி அறிவிச்சிருவோம். 1000 பேர் வந்துட்டாங்க, இங்க நாளைக்கு தர முடியாது சொல்றமா இல்லையா? நம்ம நாளைக்கு கட்டாத்து கொடுக்கணும்னு கொடுப்பாங்க, எல்லாத்தையும் 50 ரூபான்னு சொல்லி. அவன் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த கூட்டம் வந்தா தான் கொடுப்பான். ஒரு 1000 பேர் வரான்னு நினைச்சிக்க மாட்டேன், அறிவிச்சிருப்பான். 10,000 பேர் வந்தாங்க நீங்க இன்னைக்கு கொடுக்கல போயிட்டு வாங்கிடுவாங்க. இதுதான் உன் அருள். அவ்வளவுதான் உன்னுடைய அந்த கொடுக்கிற தண்ணிக்கு ஒரு அளவு இருக்கு, ஒரு லிமிட் இருக்கிறது. அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அளவற்ற அருளாளன். அதுதான் அந்த அளவற்றேன்னு சேர்க்கிறது காரணம் என்னன்னு கேட்டா இந்த சொல்லு அரபு மொழியில அது யாரும் அவனுக்கு நிகழ இல்லைங்கிற கருத்தை தரக்கூடிய வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தான் அன்புடையவன் சொன்னா யாருக்கு அன்பு இல்லை? உங்களுக்கு உங்க பிள்ளை மேல அன்பு இல்லையா? உங்க பொன்னாடி மேல அன்பு இல்லையா? உங்க பொன்னாடி உங்க மேல அன்பு இல்லையா? பிள்ளைக்கு உங்க தாப்பு மேல அன்பு இல்லை? எல்லாரும் அன்பு இருக்குது. அன்புடையவன் முட்டையை சொல்லுகின்ற அல்லாவுடைய சிறத்தாகாது. நாங்களும் அன்புடையவன் என்ன பெரிய விஷயமாக்க? நாங்களும் தான் எங்களால எந்த அளவுக்கு அன்பு செலுத்திக்கிறோம். இது என்னன்னு கேட்டுறீங்க? அல்லாவுடைய அன்பு என்னன்னு கேட்டா நிகழற்ற அன்பு. அவங்க அன்பு இருக்கு பாருங்க, எப்படி நிகழற்ற அன்பு பார்ப்போம். சொல்லி எப்படி அளவற்ற அருளாளனா இருக்கிறான் என்பதற்குரிய எப்படி அளவற்ற அருளாளன் என்பது பின்னாடி பார்க்க போறோம். எப்படி நிகழ் இல்லாம அன்பு செலுத்துறாங்கிறது பின்னாடி பார்க்க போறோம். அந்த சொல்லுடைய வழக்கத்தை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அளவற்ற அருளுக்கும் அளவு கிடையாது, அவனுடைய அன்புக்கும் நிகழ் கிடையாது. அன்பு செலுத்தினாலும் அவனை மிஞ்ச ஒருத்தன் கிடையாது. அருள் செய்வதிலையும் அவன் மிஞ்ச யாரும் கிடையாது. அவனை மிஞ்சுவதற்கு யாரும் இல்லை என்ற நிலையில் யார் இருக்கிறானோ அப்படிப்பட்டவனுக்கு தான் ரஹ்மான் ரஹீம் என்ற அடைமொழியை சொல்ல முடியும். அல்லாஹ் அதுதான் தனக்கு ரஹ்மான் என்ற வார்த்தையும் ரஹீம் என்ற வார்த்தையும் போட்டுதான். இதுல ரஹ்மான் என்ன பாத்தீங்கன்னா அஞ்சு 5 எழுத்து இருக்கும். ரஹீம் எடுத்து பாத்தீங்கன்னா 4 எழுத்து இருக்கும். அப்ப ரெண்டுமே ரஹ்மத்துல பிறந்தாலும் ஒரு எழுத்து கூட இருக்கு. ரஹ்மத்துல 2 பிறக்குது. ரஹ்மான்ல 5 எழுத்து இருக்குது, ரஹீம்ல 4 எழுத்து இருக்கு. ஆனா ரெண்டுமே ரஹ்மத்துல இருந்து பிறக்கிறது. அரபு மொழியில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா எவ்வளவு எழுத்து கூடுதலா இருக்கிறதோ அதுல கருத்தும் கூடவா இருக்கும் அப்படின்னு அரபு மொழியுடைய இலக்கண விதியில் இருக்கிறது. அப்ப ரஹ்மான் என்பது ஒரு எழுத்து கூட இருக்கிறதுனால நல்லவன் கெட்டவன் வேறுபாடு இல்லாம செய்யலாம் பாருங்க. அந்த அருளை ரஹ்மான் என்று சொல்லுவோம். ரஹீம்ங்கிறதுல அதுல குறைச்சிடலாம் ஆட்களை. ஒரு 5% வராத அல்ல படைச்ச படைப்புகள்ல மறுமையில பிரத்யேகமா அவனுடைய அன்புக்கு பாத்திரமாகக்கூடியவர்கள் 5 பேருமா 10 பேருமான்னு சொல்ல முடியாது. இருக்கிறதுல எத்தனை பேர் 10% நல்லா இருப்பானா, 5% இருப்பானா, அவனால தருவான். அப்ப 5% 10% அளவுக்கு அவனுடைய குறைச்சிக்கிறதுனால அது ரஹீமுக்கு அந்த அர்த்தத்தை கொடுத்துடுறாங்க. அப்ப ரஹ்மான் ரஹீம் என்பதற்கு தொன்றுக்கு நம்ம செய்யற அர்த்தத்துக்கு பாருங்க கரெக்டான அர்த்தம். ரஹ்மானுக்கு நம்ம என்ன அர்த்தம் செய்யறோம்? அளவு இல்லாத அருளாளன். ரஹீம் சொன்னா நிகழ் இல்லாத அன்புடையோன். அப்ப அளவு இல்லாத இந்த உலகத்தில் அது விலைக்கு சொல்வதா இருந்தா என்னன்னு கேட்டா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் தன்னை அருளாளனாகத்தான் வச்சுக்கிட்டு இருக்கிறான். நல்லவன் கெட்டவன் பார்க்கறதில்லை. நீ எவ்வளவுதான் தொகை நோம்பு ஈடுபட்டாலும் சரி அதுக்காக உனக்கு பணம் தர மாட்டான். நீ அல்லாவுக்காக அர்ப்பணிச்சுட்டு இருந்தாலும் சரி உனக்கு பதவியை தந்துட மாட்டான். உன்னுடைய கஷ்டத்தை போய்க்கிற மாட்டான். உனக்கு செழிப்பை தந்துட மாட்டான். அன்பு சொல்லிட்டு ஒரு டைம் வச்சிருக்காங்க. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் இறக்கம் மட்டும்தான், வெறும் அருள் மட்டும்தான், வெறும் கருணை மட்டும்தான். கேட்கிறவனுக்கு தான் கொடுப்பான், ஆசைப்படணும் கொடுப்பான்.
அள்ளி வீசுறான் பாட்டு. இப்ப நான் ஒரு 10,000 ரூபாய் சில்லறை மாட்டி வச்சுக்கிட்டு ஒரு வீசி எறிகிறேன்னு வைங்களேன், ஒருத்தனுக்கு 200 ரூபாய் கிடைக்கும், ஒருத்தனுக்கு 300 ரூபாய் கிடைக்கும், ஒருத்தனுக்கு 50 ரூபாய் கிடைக்கும், ஒருத்தனுக்கு 10 ரூபாய் கிடைக்கும், ஒருத்தனுக்கு 1 ரூபாய் கிடைக்கும். வீசினா என்ன கிடைக்கும்? இது வீசுறதுக்கு என்ன காரணம்? அன்பு வச்சுதான் வீச மாட்டான். அன்பு தான் சொல்லுவோம், டக்குன்னு இது கொண்டு கொடுப்போம். தூக்கி வீசுறது இந்த உலகத்தில் வீசுக்கு வந்து கண்டவனுக்கெல்லாம் கூட கிடைக்கிற காரணம் என்ன? அன்பு வச்சுக்கிட்டு தேர்ந்தெடுத்து நான் தரலப்பா, இந்த குழந்தைக்கு போகலான்னு வீசுறாங்க. வீசுமான பொழுது பிறவனுக்கு ரொம்ப கிடைச்சு போயிருது, வசூலா கொஞ்சம் கிடைச்சு போயிருது. பிறவனுக்கு முன்னாடி பிறவனு சிலருக்கு ரொம்ப கிடைச்சு, சில பேருக்கு என்ன செஞ்சு நல்ல முறை கூட கிடைக்குது. இப்படி அல்லாத ஒரு மதிப்பில்லாத ஒரு பொருளா இருக்கிறதுனால, இந்த உலகமே மதிப்பில்லாத இருக்கிறதுனால என்ன போங்கலாம் அள்ளி வீசிக்கிறான். 5 கிடைக்கணும், 5 கிடைக்கும், 10 கிடைச்சா 10 கிடைக்கும். இதை வேண்டிய வேலைன்னு பார்த்து வீசும் பொழுது இது ஒன்றுக்கெல்லாம் கூட போட்டோம் அப்படி பார்த்து எல்லாம் செய்யறதில்லை. நாடியவர்கள் தான் கணக்கு. அதனால அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் அவன் செய்யற காரியங்கள் பாருங்க, அதுல வந்து அளவற்ற அருளாளனா இருக்கும். ரொம்ப பெருமை காட்டுறான். ரொம்ப நமக்கெல்லாம் ஒரு 2 நாளைக்கு நம்மளை ஏத்தான்னா கோபம் வந்துடும். ஒருத்தர் நம்மளை திட்டுறான், ஒரு நாளைக்கு திட்டமும் சும்மா இருப்போம், 2 நாளைக்கு திட்டமும் சும்மா இருப்போம், 3 நாளைக்கு திட்டினாண்டா ஒரு அளவுக்கு போயிடுவானா பண்ணணும் அப்படி நினைக்கிறோமா இல்லையா? இல்ல நம்ம இல்ல மனுஷன். அல்லாஹ் என்ன செய்யறான்? அவனுக்கு 15 வயசுல ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் இல்லைங்கிறான். இன்னைக்கு சொல்றான், நாளைக்கு சொல்றான், நாளைக்கு சொல்றான். 63 வருஷம் ஒருத்த வாழ்றான்னு சொன்னா கிட்டத்தட்ட 40 வயசு 42 வருஷமா அல்லாஹ் இல்லைங்கிறான். 42 வருஷமா செய்யும் போது கோவம் வர மாட்டேன். அது பேர் இருக்கான் இன்னைக்கு சொல்லுது. 42 வருஷமா திட்டினாங்க வாங்கிட்டு இருக்கியா? 42 வருஷமா கட்டளை மீறிட்டுறான். பெத்த தரப்படாம இருக்கட்டுமே, ஒரு நாளைக்கு சொல்லி கேட்கலன்னா விட்டுருப்பான். 2வது நாளும் சொல்ல மாட்டேங்கிறான், 3வது சொல்ல மாட்டேங்கிறான். நான் வெளியே போன நான் ஏற்றுக்கணும். பெற்ற பிள்ளையா இருந்தாலும் வெளியே போறான். சொல்லிக்கிட்டே இருக்க கேட்க மாட்டேங்கிறியா? நமக்கு 3 நாள் தான் தாங்க முடியும். பெத்த பிள்ளை விஷயமா இருந்தா கூட 3 நாளைக்கு மேல தாங்காது. பெத்த தாயா இருந்தா கூட 10 நாளைக்கு மேல தாங்காது. அவன் என்ன செய்யறான்? அல்லாஹ் எவ்வளவோ பாக்கியங்களை அள்ளி கொடுத்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் நம்மகிட்ட எதிர்பார்க்க மாட்டேங்கிறான். நம்ப முடியாது, அதை செய்ய மாட்டேன். நோம்பு பழக்க திங்கிறான். இந்த வருஷம் திங்கிறான், அடுத்த வருஷம் திங்கிறான், அடுத்த வருஷம் திங்கிறான். எல்லாரும் நோம்பு வச்சுக்கணும் வேகிறான். பார்த்து கேட்கலாம். ஒரு மிதி அவனுக்கு எவ்வளவு ஒரு நரம்பு பிடிச்சுதான் முடியும். முடியாம விட்டு வச்சிருக்கிறானா? அவனுக்கு முடியும். ஒரு நரம்பை வெட்டினா கடை முடிச்சு வச்சிருங்க, அவனுக்கு முடியும். அவ்வளவுக்கு அருள் இறக்கம். அந்த மாதிரி அனுபவம் இல்லாம கருணை இருக்கிறதுனாலதான் காத்துக்கிட்டே இருக்கான், பார்த்துக்கிட்டே இருக்கான். 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம். அந்த காலத்து மக்களும் 950 வருஷம் பார்த்துட்டு இருக்கான். அதிகமான வாழ்நாள் கொடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம், நூறு நபி காலத்து மக்களுக்கெல்லாம் 950 வருஷம் எல்லாம் பார்த்து வெயிட் பண்ணிட்டே இருந்தான். அதுக்கு தான் கோபப்பாறை காட்டுறான். அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து அளவற்ற அருளாளன் என்பதை நம்ம முதல்ல விளங்கிக்கணும். இந்த துன்யாவை பொறுத்த வரைக்கும் அவனுடைய அருளுக்கு வந்து அளவே கிடையாது. இந்த அளவற்ற எப்படி அவன் அளவற்ற அருளாளனா இருக்கிறான் என்பதை முதல்ல பார்க்கணும். அடுத்த மறுமையில எப்படி எல்லாம் நம்ம நிகழ்ச்சி அன்பு செலுத்தினான் என்பதை 2வது பார்க்கணும். எப்படி அளவற்ற அருளாளனா இருக்கான்? ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்றான் 6:12 ரஹ்மத்து செய்வதை அல்லாஹ் நமக்கு கருணை செய்யறாங்க, இறக்கம் காட்டுறாங்கல்ல, அத இறக்கம் காட்டலன்னு வைங்க. மழையை 10 வருஷம் மழை இறக்கல, கேள்வி கேளுமா? என்ன நீ கடவுள்? ஒரு முதலமைச்சர் ஒழுங்கா வந்து விலைவாசிலாம் குறைக்கல, ரேஷன் கூட்டு கிடைக்கலன்னா கேட்பமா? ரோட்ல உட்காந்துருவோம்ல, நம்ம ரோட்ல உட்கார கேளுமா? 10 வருஷம் மழையே தரல, நீங்க என்னப்பா ரப்ப நீ கடவுளா? நான் வேற பாடம் சொல்ல முடியுமா? ஒன்னும் பேச இயலாது. ஆனால் அவன் என்ன பண்றானா? அல்லாஹ் கதப குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, ரஹ்மத்து செய்வதை தனக்கு தானே கடமையாக்கிட்டானா. அல்லாஹ் வந்து என்ன செஞ்சுட்டான்? எவனும் கேட்க இயலாதுங்கிறத நம்ம செய்யாம இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் என்ன செஞ்சான்னா, உங்களுக்கு கடமையாக்கினால தெரியும் உண்டு. அவனுக்கு ஒண்ணு கடமையாக்கிட்டான். எனக்கு கடமை ரஹ்மத்து செய்யறது. எவ்வளவு அல்லாஹ் பாருங்க, தனக்கு கடமையை அவனே ஆக்கி கொண்டு யார் அவனை கட்டாயப்படுத்த இயலாது பாருங்களேன். கடமையை தனக்கு தானே கடமையாக்கி கொள்ளும் போது கண்டிப்பா செஞ்சிருவான். ஏன் அவன் செய்யறான்னு கேட்டா, உன்னை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தனக்கு கடமையாக்கலாம். நம்மளெல்லாம் படைச்சு நம்ம அக்கிரமத்தெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ரப்பா இருக்கிற காரணத்தினால் நான் அனைவருக்கும் உதவி செய்வது எனக்கு நானே ஆக்கிவிட்ட கடமை. அவன் தன்னை கடமையாக்கிட்டானா? இப்படிப்பட்ட அவன் கேட்க நாதி இருக்கிறதுனால நம்ம அம்பம் விட்டக்கூடாதுக்காக வேண்டி அவன் அவனுக்கு முதல்ல கடமையாக்கிறான். ரஹ்மத்தை தனக்கு கடமையை ஆக்கிக்கிட்டான்னு சொன்னா எவ்வளவு பெரிய அருள் பாருங்க. கேட்க ஆள் இல்லாம ஆள் இல்லாட்டி அட்டம் போடுவாங்க, சர்வாதிகாரி வந்து அட்டம் போடுவாங்க. அவன் சர்வாதிகாரி என்ன வேணாலும் பண்ணலாம். நான் வந்து அப்ப செய்ய மாட்டேன், நான் எனக்கு நானே கடமையாக்கிட்டேன் என்று அல்லாஹ் கடமையாக்கி விட்டான் என்று சொல்லுங்கள். 6
12 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 6:54 இந்த கருத்து இருக்கிறது. எப்படி இருக்கிறது? கத்தப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, உங்களுடைய ரப்பு உங்களுடைய எஜமான் உங்களை படைத்து பராமரிப்பவன் அன்னி ரஹ்மத்தை கடமையாக்கி விட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 6:54 சொல்லி காட்டுகிறான். 6:147 சொல்லி காட்டுகிறான். நபியை நீங்கள் சொல்லுங்கள், ரப்புக்கும் ரஹ்மத்தின் வாசியா, உங்கள் இறைவன் விசாலமான அருளுக்கு சொந்தக்காரன். அவருடைய அருள் சாதாரண அருள் நினைச்சாதீங்க, விசாலமான அருளுக்கு சொந்தக்காரன் என்று 6:147 சொல்லுகிறான். 40வது அத்தியாயம் 7வது வசனத்தில் சொல்லுகிறான், மாணவர்கள் இருக்காங்க அரிசி சுமக்கிறதுக்கு சில மாணவர்கள் எல்லாம் படைச்சு வச்சுக்கலாம். அவனுக்கு ஒரு அரிசி இருக்கிறது. அந்த அரிசி தான் என்ன, மானம் உள்ள சொல்லிடலாம், அவ்வளவு பெருமானம். அவன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆசனத்துடைய அளவு என்னன்னு கேட்டா, இந்த வானம் பூமி அம்பிட்டு இருக்க எல்லாத்தையும் முன்னே அது உள்ளே சொல்லிவிடும். அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஆசனத்தை அல்லாஹ் தனக்கென்ன வகுத்து உருவாக்கி கொண்டு அதில் அவன் வீட்டில் இருக்கிறான். அதை சுமக்கிறவர்கள் மாணவர்கள் இருக்கிறாங்க. அந்த மாணவர்கள் என்ன செய்வாங்க அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ, அரசை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களும் ஒமன் ஹவுலஹு, அதை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், தங்களுடைய இறைவனுடைய புகழை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். யூமினூன பிஹி, அவனை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். வயஸ்தக்பிரூன லில்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களுக்காக வேண்டி நமக்காக பாவம் மன்னிக்கிறாங்களாம். யா அல்லாஹ், ஈமான் கொண்ட மக்கள் நீ மன்னிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த மாணவர்கள் பாவம் மன்னிப்பு தருகிறார்களாம். மேலும் அல்லாஹ்வை நோக்கி சொல்கிறார்களாம், ரப்பனா, எங்கள் இறைவா, வஸிஅத குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன், ஒவ்வொரு பொருளுக்கும் அருளால் நீ அப்படி சூழ்ந்து இருக்கிறாயே. மனுஷனுக்கு மட்டுமா நீ அருள் செய்கிற? நீ உரும்பு கொசு கிருமி வரைக்கும் அற்ப ஜீவன் வரைக்கும் நீ உன்னுடைய ரஹ்மத்தால் சூழ்ந்து இருக்கிறாயே. அங்க பார்த்துட்டு இருக்காங்க அல்லாட்ட என்னென்ன ஆர்டர் பிறக்கிறது, இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது, அவன் எப்படி எல்லாம் அருள் செய்யறது ப்ரோக்ராம் பண்ணிருக்கலாம். இது எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மாணவர்கள் சொல்கிறார்கள், எல்லா பொருளுக்கும் உள்ள செய்யும், ஒவ்வொரு பொருளுக்கும் அருள் செய்வதில் நீ தாராளமானவனாக இருக்கிறாய் என்று மாணவர்கள் புகழ்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும், அல்லாஹ்வுடைய அருளுக்கு லிமிட்டே இல்லை, அல்லாஹ்வுடைய அருளுக்கு அளவே இல்லைன்னு வழங்கணும். அந்த அல்லாஹ்வுடைய அருளை வழங்குவதாக இருந்தால் எப்படி வழங்கணும்? அல்லாஹ் நம்ம வழிகாட்டும், சிரித்து பார்க்கணும். என்னுடைய அருளை உட்கார்ந்து சோறு நீ வழங்க மாட்டேன், நீ ஆராய்ச்சி பண்ணிப்பார். எந்த மதமும் ஆராய்ச்சி பண்ண சொல்லாதுங்க. இஸ்லாம் மட்டும்தான், திருமலை குர்ஆன் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான் ஆய்வு பண்ணி பார்ப்பான்னு சொல்லி காட்டுறான். அல்லதீன யக்ருல்லாஹ கியாமன் வ குஊதன், நின்றும் உட்கார்ந்தும் அல்லாஹ்வை வலா ஜுனுபிஹிம், படுத்துக் கொண்டும் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானங்களும் பூமியும் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி சிந்திப்பார்கள். சிந்திச்சு என்று சொன்னா உனக்கு அவர் செஞ்சுக்கிற அருள் தெரியும். நம்ம மட்டும் சிந்திச்சு பார்த்தோம், இந்த வானம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு, பூமி எப்படி படைக்கப்பட்டிருக்கு, நம்ம சிந்தனை ஓட்டத்தை விட்டீங்க என்று சொன்னா நம்ம மேல அவன் காட்டுற கருணை என்ன கருணை என்று அசந்து போயிருவோம். அது சிந்திச்சு பார்க்க சொல்றான். அல்ல 190 சொல்றான். அதே மாதிரி 30வது அத்தியாயம் 8வது வசனத்தை சொல்கிறான், அவளும் எத்தபக்கரும் அம்புசியும், அவர்கள் தங்களுக்குள்ளே சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? மா கலக்கல்லாஹு சமாவாத்தி வல்லர்லமா பைனஹுமா, வானங்கள் பூமி ரெண்டுக்கும் இடையில என்னென்ன படைக்கப்பட்டிருக்கிறதோ அவற்றை பற்றி அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா என்று அல்லாஹ் சொன்னான். அதெல்லாம் சிந்தித்து பார்ப்பா, என்னென்ன வேலைகள் பண்ணியிருக்கிறேன் பாரு, நீ வாழ்வதற்காக வேண்டி நான் சிந்திக்கிற செட்டங்களை பாரு, நான் எவ்வளவு பெரிய அருளால் இருந்து விளங்கிடுவேன் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 30வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தை சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம பார்க்கும் பொழுது இந்த மனிதன் வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு கோளை பூமியை தேர்ந்தெடுத்து தந்திருக்கான். பூமியை மனிதன் வாழ்வதற்காக வேண்டி நம்மளை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் தந்திருக்கான். இந்த பூமிக்குள்ள அவன் வைத்திருக்கிற இந்த செட்டப் பாத்தீங்கன்னா இதை விட பெரிய பெரிய கோள்கள்லாம் இருக்குது, இதை விட சூரியனுக்கு நெருக்கமான கோள்கள்லாம் இருக்குது, இதை விட சூரியனை விட்டு தள்ளி இருக்கிற கோள்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த உலகத்துல பூமி மட்டும்தான் வாழ்வதற்கு ஏற்றதுன்னு சொல்லி அவன் செலக்ட் பண்ணி இந்த பூமிக்கு மட்டும் எக்கச்சக்கமான ஏற்பாடுகளை பண்றான். இந்த பூமியில மட்டும்தான் ஏற்பாடுகள்லாம் இருக்கிறது. சூரியனுடைய சில கோள்கள்லாம் இருக்கிறது. அந்த கோள்கள்ல போய் நம்ம இருந்தோம், அதுல இருக்கிற அந்த வெப்பம் நம்மளை ஒரு 10 செகண்ட்ல கருவாடாக்கணும். வெப்பம், அந்த வெப்பம் எந்த அளவு இருக்குன்னு கேட்டா நம்மளை கருவாடாக்கி கரிச்சு சாம்பலாக்குற அளவுக்கு வெப்பம் உள்ள கோள்களாக சில கோள்கள் இருக்கின்றன. வேற சில கோள்களுக்கு நம்ம அல்லாஹ் அனுப்பிவிட்டான்னு வைங்க, அந்த கோள்களை நம்மளை படைச்சிருந்தான்னு சொன்னா அதனுடைய குளிர் அங்க உடனே விட்ட உடனே ஐஸ் கட்டியா வெளியே இருக்க வேண்டியதான். ஃப்ரீசர்ல நல்லா வச்சு அதை ஐஸா உடைச்சு 6 மணி நேரம் 4 மணி நேரம் தேவைப்படும்.
அங்க கொண்டு வச்சு அவங்களுக்கு தேவைப்படாது. நம்மள கொண்டு அந்த கோயில வச்சுட்டான்னு சொன்னா வச்சுட்டு உடனே வெளியே எடுத்தா நம்ம என்னவா இருக்க மாட்டோம், மனுஷனா வர மாட்டோம், ஐஸ் கட்டியே தான் வருவோம். அதனுடைய குளிர் வந்து நம்ம ரத்தத்தை எல்லாம் உரைய வச்சு நம்மளே ஐஸ் ஆக்குற அளவுக்கு குளிர். ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா கட்டுமணியான குளிர் உள்ள கோள்கள் இந்த பூமியை தவிர சுக்கிரன் இருக்கிறது, வியாழன் இருக்கிறது, செவ்வாய் இருக்கிறது, புதன் இருக்கிறது, இன்னும் ஏராளமான கோள்கள் எல்லாம் படிச்சு வச்சிருக்கலாம். அது ஏராளமான அதிசயங்கள் இருக்கிறது. அதுதான் நீங்க வாழ இயலாது. ஏன்னு கேட்டா அந்த குளிரும் உங்கள் வாழ்வதற்கு ஏற்றதாக இல்லை, அதில் உள்ள வெயிலும் வெப்பமும் உங்கள் வாழ்வதற்கு நீங்கள் வாழ்வதற்கு ஏற்றதாக இல்லை. அது ஒரு பக்கம். ரெண்டாவது என்ன வேணும்னு கேட்டா, எந்த வகை நம்ம வாழ்ந்தாலும் அங்க வந்து காற்று வேணும். சுவாசிப்பதற்கு என்ன வேணும், காற்று இருக்கணும். அப்ப சுவாசிப்பதற்கு காற்று இல்லைன்னா அவுட். பூமியில மட்டும்தான் அந்த காற்று வச்சிருக்கணும். அந்த காற்றுங்கிற அந்த சக்தியை வந்து பூமியில மட்டும்தான் வச்சிருக்கணும். நம்ம இந்த பூமியை சுத்தி தான் காற்று மண்டலத்தை அல்லாஹ் வந்து உருவாக்கி வச்சிருக்கலாம். இந்த காற்று இல்லைன்னு சுவாசிக்க வேணுமா, ஆக்சிஜன் வேணும்ல நமக்கு. நமக்கு மட்டும் ஆக்சிஜன் இல்ல, பயிர் பச்சைகள் வளர்வதா இருந்தால் என்ன வேணும், ஆக்சிஜன் இருந்தா தான் செடி கொடிகள்லாம் வளர முடியும். அது வளர்வதற்கு ஆக்சிஜன் வேணும். நீங்க சமைச்சு சாப்பிடுறீங்க, தீ கொடுத்துறீங்க, ஆக்சிஜன் இருந்தா தான் தீ எரியும். ஒரு கண்ணாடி வச்சிருக்கணும்னா அமர்ந்து போகுதுல, ஆக்சிஜன் உள்ள போகல இல்ல, ஆக்சிஜன் இருந்தா தான் என்ன செய்யும், தீ எரியும். பச்சையை திங்க வேண்டியதான். முதல்ல நம்ம சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் வேணும், செடி கொடிகள் வளர்வதற்கு ஆக்சிஜன் வேணும். அப்ப இந்த ஆக்சிஜன்ங்கிறதும் இந்த காற்றுலாம் கலந்துருக்கிறது. நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமியில தான் காற்றுங்கிற ஒரு மண்டலத்தை எல்லாம் ஏற்படுத்திருக்காங்க. சந்திரனுக்கு போகும்போது ஏன் வந்து டின்னு கட்டிட்டு போனாங்க எல்லாரும், சந்திரன் போனா இல்லையா, முகூல ஒரு டின்னை கட்டிக்கிட்டு அந்த டின்னில ஆக்சிஜனை அடைச்சுக்கிட்டு அதுல முழு கனெக்ஷன் கொடுத்துட்டு போனாங்க. அங்க கிடைக்காது. அப்ப ஆக்சிஜன் அந்த தன்மை அந்த காற்றுக்குள்ள அல்லாஹ் வச்சிருக்கிற காரணத்தினாலதான் நம்ம என்ன பண்றோம், அந்த பூமியில வாழ முடிகிறது. இந்த காற்றுங்கிறது ஒரு 5 கிலோமீட்டர் அளவுக்கு தான் நமக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே போதுமான அளவு கொடுக்கும். அதுக்கு மேல போன 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று இருக்கிறது. அதெல்லாம் நமக்கு பத்தாது, போதுமான ஆக்சிஜன் இருக்காது. கீழே தான் எல்லாமே இறங்கி போய் கிடக்குது. அந்த மாதிரி எல்லாம் படைச்சு வச்சுக்கிறதுனாலதான் மலை ஏறினவனுக்குலாம் திணறும். ஆக்சிஜன் குறை மேல போக 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 என்ன செய்யும், ஆக்சிஜன் குறைவுகளை பார்க்கிறோம். அப்ப இந்த பூமியில நம்ம வாழ்வதற்காக எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா, அந்த போதுமான அளவுக்கு வெப்பம், போதுமான அளவு குளிர்ச்சியை தருவதற்காக வேண்டி காற்றை அமைத்து காற்றுல பல சாதனங்களை அதுக்குள்ள நுழைச்சி வச்சிருக்கலாம். இன்னைக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடுன்னு ஒரு இதை வந்து எல்லாம் 1/2% வச்சிருக்கான் உள்ள இந்த காற்றுக்குள்ள. அது பூரா கீழே தான் கிடைக்கும். கீழே இருக்கிற காரணத்தினாலதான் உங்களுக்கு அது தேவையான வெப்பத்தை வாங்கி நமக்கு தருது. இந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வைக்காம இருந்தாங்க அவ்வளவுதான், அது குறைஞ்சுங்க. மேல போக போக அந்த வீட்டுலாம் வந்து உங்களுக்கு குளிர்ல சூரியனுக்கு கிட்ட இருக்குது இருந்தா அது குளிரும். சூரியனுக்கு கிட்ட போக 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 வெப்பமாகாதுங்க, போக போக குளிரும். ஊட்டி குளிர்ந்து கீழே உள்ளது சூடா இருக்கு. காரணம் என்ன, ஊட்டியில மேல போக போக கார்பன் டை ஆக்சைடு கிடையாது, கனமான பொருள் கீழே வந்துடும். கீழே கார்பன் டை ஆக்சைடு சூட வாங்கி திருப்பி தரும். சூட வாங்கி தரக்கூடிய சாமான் கீழே வச்சுக்கிற காரணத்தினால நமக்கு பூமி சுடுது. அப்ப இதுக்குள்ளதான் மனுஷன் வாழ முடியுங்கிறதுக்காக வேண்டி என்ன ஒரு 2 கிலோமீட்டர் அளவுக்கு தான் வாழ போறான். அதுக்குள்ள எல்லா செட்டிங்கையும் பண்ணி நமக்கு இது தாண்டி அங்க போயிட்டு ஒண்ணும் முடியாது. அந்த மாதிரியான எவ்வளவு நம்ம வாழ்வதற்காக வேண்டி அந்த அளவுக்கு அருள் பண்றான். இந்த சுடுவோட கூட பாருங்க, எல்லா கோள்களும் எப்படி சுத்துது, இந்த பூமி எப்படி சுத்துன்னு பாத்தீங்களா? இந்த பூமியில் அல்லாஹ் நம்ம வாழ்வதற்காக வேண்டி எவ்வளவு அருள் நம்ம படைக்கிறதுக்கு முன்னாடியே, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க வாழணும், இவனுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி முதல்ல அவன் செட்டிங் பண்றான். 6 நாள்ல எல்லா செட்டிங்கும் பண்ணி முடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் நம்மள எல்லாம் படைக்கிறான். எல்லா கோள்களுமே சூரியனை நோக்கி சுத்தினா அப்படி சுத்திக்கிட்டு ஒரே மாதிரியே சுத்தும். பூமி என்ன செய்யும் கேட்டா, அது மட்டும் சூரியனுடைய சாய்வா சுத்தும். சாய்வா சுத்துற காரணத்தினாலதான் பூமத்திய ரேகை இருக்குதுல, 6 மாசம் இந்த பக்கம் வெயில் அடிக்கிற மாதிரி சுத்தம், 6 மாசம் இந்த பக்கம் வெயில் அடிக்கிற மாதிரி சுத்தம். பூமத்திய ரேகையில இருந்து அச்சில இருந்து நடுப்பகுதி சூரியனை நோக்கி இருக்கிற மாதிரி சுத்தாது. ஒரு உருண்டை நடுப்பகுதி சுத்துது, இப்படி சுத்துன்னு போய்ங்க. குளிர்காலம், கோடை காலம், மழை காலம்லாம் வராது. எப்ப பார்த்தா ஒரே மாதிரியா இருக்கும். குளிர் பிரதேசம் குளிராவே இருக்கும், மழை பிரதேசம் மழையாவே இருக்கும். அது கெட்டு போயிருவோம். நம்ம என்ன பண்ணணும், குளிர வேண்டிய இடத்துல குளிரணும், வெயில் வரத்துக்கு வெயில் வரணும், அந்த இரவு உயிர் வரத்துக்கு உயிரணும். இந்த 4 பருவங்களும் மனுஷனுக்கு கிடைக்கிறதா இருந்தா என்ன செய்யணும், சூரியன் பூமி என்ன செய்யணும், இப்படி சுத்தாம சுத்தமா என்ன ஆகுதுன்னு கேட்டா, அது அந்த பாதி பூமத்திய ரேகைக்கு பாதி இப்படி போயிட்டு அடுத்த பாதிக்கு இப்படி வரும்.
அப்ப 20-22 டிகிரி சாய்வாக இந்த பூமியை சுத்துற மாதிரி இதை மட்டும் அப்படி டைரக்ஷன் மாத்தி விட்டுறாங்க. எல்லா கோளையும் மாத்தாம பூமி மாத்திரம் 22 டிகிரி சாய்வா சுத்துற காரணத்தினால நமக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டா கோடை காலம், குளிர்காலம் இதெல்லாம் அவங்களுடைய கருணை. இதெல்லாம் அளவற்ற அருளுக்கு ஆதாரம் இல்லை. நம்ம அதெல்லாம் இதுல உண்மை இல்லைன்னு எடுத்து பாருங்க. உண்மை இல்ல, ஆக்சிஜன் இல்ல, அவுட்டு, கார்பன் டை ஆக்சைடு இல்ல, அவுட்டு, காலி, புரிஞ்சு வச்சுக்கோங்க. செத்து போயிடுவோம். நம்ம ஊட்டியெல்லாம் தாண்டணும் கூடா போயிடும், நம்ம உறைஞ்சு போயிடுவோம். அந்த மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை கருணையின் காரணமாக அவ்வளவு ஏற்பாடுகளை பண்ணி வச்சிருக்கான். இந்த பூமியை பயங்கரமான வேகத்தில் சுத்த விட்டுருக்கான் அல்லாஹ். யாருக்கா தெரியுதா? நம்முடைய கருணை பாருங்க, நமக்கு தெரியாத அளவுக்கு சுத்த வரும். சுத்துது, பயங்கரமான வேகத்தில் சுத்துது. அதுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி எல்லாம் கொடுத்து இழுத்து பிடிக்குது. எந்த அளவுக்கு நம்மள அதை இழுத்து பிடிச்சிருக்குன்னு கேட்டா நமக்கு தெரியாத அளவுக்கு பூமி நம்மளை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கு. ஈர்ப்பு சக்தியினால் நம்ம என்ன செய்யறோம்? அதுல ஒட்டிட்டு இருக்கிறோம். நம்மளை சேர்த்து பிறக்குது. நம்ம கீழே போயிட்டு இருக்கிறோம். நமக்கு மேல எவன வர்றான்? நம்ம நினைச்சுட்டு இருக்க நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கிறோம். நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற கடையில் அது எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஓடி போயிரு. இந்த 1 மணி நேரத்துக்கு இடையில பூமி எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால பிறந்துருச்சு. பிறந்தவங்க நம்ம அதே மாதிரி இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். மேல உள்ள கீழே வந்துடுறான், கீழே உள்ள மேல போயிடறான். அப்படி பிறந்து விட்டுருது. எவனுக்கா இது தெரியுதா? தெரிஞ்சு அம்பிட்டு மண்டலா போயிருவாங்க. சுற்றுறது தெரிஞ்சா அது எது ஆயிரும். ஒரு நாளைக்கு சமாளிச்சுட்டு இருப்போம். ஒரே சுற்றுறது நமக்கு எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்க இருந்தா எல்லாம் அந்த கிறுக்கு பிடிச்சிடும். அது கிறுக்கு பிடிக்காம இருக்கிறது எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா பூமிக்கு ஒரு இருக்கிற சக்தி கொடுத்து இழுத்து பிடிக்குது. அது சேர்த்து சுத்தும் போது நமக்கு தெரியவே மாட்டேங்க. சுத்துது தெரிய மாட்டேங்க. அந்த அளவுக்கு அதனுடைய ஈர்ப்பு சக்தி எல்லாம் படைச்சு வச்சிருக்கலாம். அதுலயும் இந்த பூமியில மேல்பாகம் கீழ்பாகம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கணக்கில் இருக்கிறது. சுத்தமா பிச்சுட்டு போயிடக்கூடாதுக்காக வேண்டி மலையை வச்சு அமுக்கி நிறுவி ஒரே மாதிரியா சுத்தணுங்கிறதுக்காக வேண்டி பிஞ்சுக்கிட்டு போயிடும். மலைகளை கொண்ட முளைகளாக நிறுத்தி எல்லாம் என்ன பண்றான்? அந்த சக்திகளை பண்றான். இந்த பூமிக்குள்ள அவன் ஏற்படுத்தி இருக்கிற அந்த ஏற்பாடுகளும் புவியீர்ப்பு சக்திகளும் இதற்கு ஏற்புள்ள காற்றுகளும் இன்னும் பிற விஷயங்களும் இது எல்லாமே அவன் செய்திருக்கிற அருட்கொடைகளுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இது மாத்திரம் எல்லா விஷயம் வேற. ரொம்ப தூரமா போகணும். இது எவன் போய் பார்த்தான்? காத்துல ஆக்சிஜன் நம்மள போய் பார்த்தோம். விஞ்ஞானிகள் சொல்றான். நம்மள போய் பார்த்தோம். நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி சொல்லி பார்க்க வேண்டாம். உனக்கு செஞ்ச அருளை நீ வானத்தை பார்க்க வேணாம், பூமியை பார்க்க வேணாம். உன் கண்ணு முன்னாடி நடக்கிறதெல்லாம் பாடுற. நான் எவ்வளவு பெரிய அளவற்ற அருளாளனா இருக்கிறேங்கிறத பாரு. உனக்கு என்னென்ன செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் மனிதன் கருவுல இருக்கிற பருவத்தில் இருந்து அவன் பிறக்கிற வரைக்கும் பிறந்த பிறகு அவனுக்கு செய்திருக்கிற ஏற்பாடுகள்ல இருந்து ஒவ்வொன்றையாக தன்னுடைய அருள்மலையில சுட்டிக்காட்டி நான் எவ்வளவு பெரிய அருள் உனக்கு பண்ணியிருக்கிறேன், நன்றி செலுத்தியா நீ, நான் உனக்காக எவ்வளவு வசதிகளை செஞ்சு வந்திருக்கிறேன், எவ்வளவு பாக்கியங்களை அள்ளி இறைச்சிருக்கிறேன் சொல்லி அந்த பாக்கியங்களை எல்லாம் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அதுலதான் நம்ம அளவற்ற அருளாளன்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிற முடியும். அதை சிந்திக்கணும். நமக்கு அல்லாஹ் செஞ்சிருக்கிற அருள்களை இன்ஷா அல்லாஹ் அந்த அருள்களை நமக்கு அல்லாஹ் நம்ம வாழ்வதற்காக வேண்டி கருவுல இருக்கிறதுல இருந்து நம்ம அறிவுக்கு ஏற்றுக்கிறாள் அதிசயங்களை நம்ம நிகழ்த்தி சுமத்தி நம்ம வாழ்வதற்கு ஏற்ற எல்லா வசதிகளையும் எப்படி செய்திருக்கிறார் என்பது இன்ஷா அல்லாஹ் அந்த அளவற்ற அருளாளனுக்குரிய விளக்கத்தை பார்த்துவிட்டு மறுமையில் எப்படி நிகழ்த்த அன்பாளனா இருக்கான் என்பதை அடுத்து பார்க்கலாம்.